நீ லாயராரு, பிரதமராரு, கவர்னராரு, என்ன மயிரானாரு, சரியா? எனக்கு அப்போ முடிவு பண்ணிட்டான், இதை மாற்றுறதுக்கு மறுக்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. அதே மாதிரியே என்னை பற்றி உனக்கு தெரியும். போகிற ஒரு எப்போனா போட்டுண்டி உன் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லலாம். மதுரையில் நான் எங்கே வரணும்? மதுரைக்கு நான் வந்துட்டேன்னா வச்சுக்கேன், மதுரைக்கு நான் எங்கே வரணும்? பெரிய மாட்டுத்தாவணி, மேடவாக்கம்னா, அது மேடவாக்கம் சென்னை இல்லை, மெட்ராஸு. அங்கே போய் நான் வேலை பார்த்துருக்கேன். அதோட மதுரைக்கு எங்கே எங்கே வரணும் சொல்கிறீ? எங்கே வரணும்? துரசிங்கம் தனியாக வருவேன் நான். தனியாக வந்தது தான் பார்த்தல, தனியாக வந்து தாண்டி திரும்பி வந்தேன். இப்போ தனியாக தான் இருக்கேன். நான் யார் நம்பி இல்லை, என் அப்பா சிவம் இருக்கான். சிவத்துக்கு முன்னாடி எவனான்ட்டு போயிட்டே இருப்பேன் நான் எங்கே போனாலும், சரியா? ஏய், செக்ஸ் லைஃப்பு தப்பும் இல்லை ரைட்டும் இல்லைன்ற மாதிரி ஒன்று கணக்கு இருக்குது. ஆனால் சாமியே வந்து அந்த காலத்தில் வந்து கோயிலில் வந்து இந்த கல்வெட்டியில் சிலையில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்களாம். ஏன்னு தெரியுமா? செக்ஸியாக ட்ரெஸ் இல்லாமல். அது ஏன்னு தெரியுமா? அப்போது அந்த காலத்தில் இருக்கிறவங்க பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி என்னான்னு தெரியாதான். அப்போது இது வந்து என்னான்னு இந்த ஒரு உணர்ச்சி இல்லை, ஒரு காம உணர்ச்சி இல்லை. அப்போ வந்து அன்புனால் அப்போ வந்து இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அப்போ இப்படிலாம் பண்ணாக்கா இப்படிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு உணர்ச்சி இருக்குது, குழந்த பிறக்கும், நம்ம வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டில் வரலாறுல எழுதி வச்சவங்க கோயிலில் சிற்பமாக செதுக்கி வச்சாங்க. ஆனால் அந்த காலத்தில் அது அப்போ, இப்போ அப்படி இல்லை, சரியா? இப்போ வேறு மாதிரி டெக்னாலஜி